இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அம்மனை சாந்தப்படுத்துற பூஜை பண்ணியாகணும். 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. பூசரையா, நான் கண்மணியோட தங்கச்சி தான். அவளுக்கு பதிலா நான் அந்த பரிகாரத்தை பண்ணலாமா? என்னடி பேசிட்டு இருக்க? வீரா, இதெல்லாம் நான் தான் செய்யணும். நீ அமைதியா இரு. ஏய் கண்மணி, நீ சும்மா இரு. நீ புள்ளத்தாச்சி பொண்ணு. இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க கூடாது. கடவுள் யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டாரு. உங்க அக்காவுக்கு தானே, தாராளமா நீங்க செய்யலாமா. சுகதுக்கம் எல்லாத்துலயும் பங்கு போட்டுக்கிறதுக்கு தானே கூட பிறந்த பொறுப்புன்னு இருக்கு. அம்மனுக்கும் ஒருத்தருடைய பரிகாரத்தை இன்னொருத்தர் செய்யறதுதான் ரொம்ப பிடிக்குமா. அம்பாளும் ரொம்ப ரசிப்பா. அம்மன் கண்டிப்பா உங்க வேண்டுதலை ஏத்துப்பாமா. அம்மா, என்னம்மா சொல்ற? இப்பதானமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. இல்ல மாமா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம்மா. என் அக்காவுக்காக பண்ற பூஜை தானே மாமா. பிருந்தா, மாமா நீ அவளோட போமா. இந்தாங்கம்மா. கொடுங்க. வர அடிபட்டிருக்கு, இவ எப்படி தனியா தூக்குவா? இந்த வரேன். ஏ வீரா வீரா வீரா, நினைச்சேன். விடு. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இப்பதான் குண்டடிபட்டிருக்கு, உன்னால முடியாது. கூட நான் எடுத்துட்டு வரேன். இல்லடா, என் அக்காக்காக தானே. ஏன், அவங்க எனக்கு அண்ணி, அவங்களுக்காக நான் செய்யக்கூடாதா? எனக்கும் அந்த உரிமை இருக்கு. நீ வா வா வா. அம்மா தாயே, எங்க குடும்ப வாரிசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அது நல்லபடியா பூமிக்கு வந்து சேரணும். அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். உன்னைத்தாமா நாங்க நம்பி இருக்கோம்.